welcome to one and all present here. It's with great joy and happiness that I would like to welcome our chief guest, Mr. Shyamji. Welcome, sir. For this beautiful evening, he is G. Tamil, Sembarthi serial fame, Mr. Shyamji, and now he is the lead role in currently trending Sun TV's Pudu Vasandam serial. When we approached him for inviting him as a celebrity guest for this event, he kindly accepted the invite. Thank you, sir, for gracing this occasion and making it more special and memorable for us. Hope you enjoyed the display of art from young budding artists. Thank you once again. Welcome to Design Academy, Perungalattur Colorful Expression Art Exhibition 2023. Once again, I welcome you all for this occasion. Thank you for giving me this opportunity. Thank you.
குழந்தைகள் வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து வளர்ச்சி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான ஒரு டே இன்னைக்கு. ஒரு ஃபைன் டேயில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லையா? இனிமேல் தானா? விட்டா சாப்பிட்ரு அப்படின்றீங்களா? நான் அப்படி தான், விட்டா போய் சாப்பிட்ருவேன். ஓகே. பெயிண்டிங் பெயிண்டிங்கை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. நம்ம சும்மா பார்க்குறதோட சரி. ஆனால் இவ்வளவு அழகாக பண்ணுவாங்க அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் ரொம்ப தத்ரூபமாக மறைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த துறையில் இப்படி ஒரு இதுக்கு அடுத்து இதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, இதில் ஒரு மகத்தான ஒரு ஃப்யூச்சர் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. மேடம் தான் இப்போ தான் சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய இது சம்மந்தமான ஓவியர்களுக்கு நிறைய ஃப்யூச்சர், நல்ல ஃப்யூச்சரே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான்லாம் ரொம்ப மோசம்தாங்க. என் பேரவே நான் சுமாராக தான் எழுதுவேன். அந்த மாதிரியான ஒரு இதுதான். டயக்ராம் எனக்கு சுத்தமாக வராது. என் ஒய்ஃப் டாப்பர். அவங்க டயக்ராம் போடுவாங்களா என்னன்னு தெரியல. வரைவீங்களா? ஓகே, அவங்க வரைவாங்க போல். எனக்கு ரொம்ப மோசம். நான் டயக்ராம்லலாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, நம்மளும் கூட இந்த மாதிரி நல்லா வரைஞ்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. என் சிஸ்டரோட பொண்ணு இருக்கிறாங்க, தீக்ஷிதா. அவங்க புத்தரோட இது வரைச்சிருக்கிறாங்க. அது லுக் லைக் என்னைய மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, அந்த மாதிரி தான் வருதுங்க. செகண்டு 1-2 செகண்ட் இதில் டாப்பாக இருக்கிறது. ஓகே, நான் சயன நிலையில் இருக்கிறப்ப பார்த்து வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சந்தோஷம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பூரா மறந்து போயிட்டேன். இப்படி பேச சொல்லுவாங்களா என்னன்னு தெரியாது. ஓகே, அதாவது ஸ்கூல், நான் ஒரு எங்களை மாதிரியான நான்லாம் கிராமம் சார்ந்த பகுதி தான். தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு இதுதான். எங்களுக்குள்ள கடவுள் என்ன வச்சிருக்கிறான் அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளை என்ன ஃபீல்டுக்குள்ளே வரப்போகிறோம், என்ன ஏது என்னமே தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் விவசாயம் சார்ந்து தான் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை எப்படின்னா, டெய்லி ஒரு அன்றாட தேவையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு இதுதான் இருக்கும். அவங்களுக்கு பசங்களை படிக்க வைக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற அந்த அதிகம் இருக்காது. அன்னைக்கு தேவையை நிறைவேற்றிக்கணும். நாங்களாக படித்தோம், ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனோம், எப்படியோ வந்தோம், தத்தி தரு மாதிரி எல்லாருமே வந்திருப்போம். அப்படி தானே சார்? நானும் நினைக்கிறேன், நீங்களும் அப்படி தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு சார் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தட்டு மாதிரி தான் நாங்களும் வந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப பிளஸ்டு தான். அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத ஒரு 5 வயசு 6 வயசுலேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு அதை கண்டுபிடிச்சு இதுக்குள்ளே போனால் இவங்களை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எங்கள் ஃபேமிலியிலே சொல்ல, அவங்க அக்கா இருக்கிறாங்க, அந்த அக்கா இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்க குழந்தைங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா பொண்ணு நல்ல ஒரு டயக்ராமில் சூப்பராக நல்லா வருவாங்க, நல்ல ஓவியராக வருவாங்க. அந்த பெரிய அக்கா பொண்ணு டான்ஸராக வந்துடும் நினைக்கிறேன். டான்ஸராக மாடலாக என்னன்னு தெரியல, அந்த மாதிரி. ஓகே, அதான் என் கூட காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது எப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் நான் விட்டுருவேன். எல்லாம் தெரியுது, எல்லாருமே கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டிங்க, தெரியுது எனக்கு. கொஞ்ச நேரத்தில் விட்டுருவேன். என் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு பையன் சும்மா காம்பஸு பென்சிலு எல்லாத்தையும் எடுத்து குத்திக்கிட்டே இருப்பான். ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான் என்னன்னே தெரியாது. கடைசியில் பார்த்தா டாக்டர் ஆகிட்டான். இதுக்கு தான் பண்ணியிருக்கான் போல். இன்னொரு பசங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்டா சண்டை போடுறானுங்க, ஏன்டா இப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் அரசியல்வாதி ஆகிட்டானுங்க. ஸோ இது மாதிரி, அதாவது சின்ன வயசுலேயே அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்றதா. நம்மளுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படின்றது நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்றத நான் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் கழிச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். சரி, ஓகே, ஆக்டிங் தான் நம்மளுடைய துறை அப்படின்னு பல கஷ்டங்களை தாண்டி தான் நம்மளும் வந்தோம். சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஃபைன் டேயில் அவங்களெல்லாம் மீட் பண்ணது. என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, அதை பேரண்ட்ஸாக அவங்க கடமையை சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு நிறைய நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து வர்றாங்களா,
வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்களா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அது அந்த மாதிரி ஒரு கொடுத்ததுனால அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஒரு டின்னரை வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட உட்காந்து சாப்பிட்றோமா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இருக்கிறாங்க, இந்த மாதிரி இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு நன்றி. ஸோ நன்றின்ற வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அதனால் நன்றின்ற வார்த்தையை வந்து அடிக்கடி உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ நான் ஒரு நன்றி சொல்கிறேன், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஷாம் சார், யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச். நெக்ஸ்ட்டு பேசுகிறது நம்ம ஸ்டூடெண்ட்டோட தாத்தா, மிருதுலாவோட தாத்தா செல்லப்பா. ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த ஓவிய கலைக்கூடத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நடிகர் கலைஞர் திரு ஷியாம் அவர்களுக்கும் மற்றும் டிசைன் அகாடமி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சித்திரம் கைப்பழக்கம் என்பது போல இங்கே வரைந்திருக்கும் படங்களை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக உள்ளது. இதற்காக என்னுடைய சிறு கவிதை. மழலைகளின் வண்ண ஓவியம், வண்ண வண்ண ஓவியம், எண்ண எண்ண காவியம், சொன்ன வண்ணம் ஓவியம் படைப்பு, கண்ணே நீங்கள் எல்லாம் அழகின் படைப்பு, கலைமிகு ஓவியங்கள், வியக்க வைக்கும் மலைக்க வைக்கும் சித்திரங்கள், கவிக்கு வேண்டியது சொல்வளம், உங்கள் ஓவிய காவியத்துக்கு வேண்டியது கலையின் தளம். இந்த தளத்தை உருவாக்கி உங்களுக்கு அமைத்து தந்தது டிசைன் அகாடமி. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். தற்கால குழந்தைகள் எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவர்கள். அவர்களை ஊக்குவித்து ஆக்கப்பூர்வமாக திறமைகளை வெளிப்படுத்த பெற்றோர்களும் தாய் தந்தையர்களும் மற்றும் தாத்தா பாட்டி போன்றவர்களும் உறவினர்களும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் வாழ்வில் வளம் பெற நாம் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். அத்துடன் என்னுடைய பேத்தி மிருதுலா பர்த்டேக்கோ வெட்டிங் டேக்கோ இதுக்கெல்லாம் இரவில் உட்கார்ந்து ஏதோ எழுதுவாள். மறுநாள் காலையில் பர்த்டே வெட்டிங் டேன்னா முதல் நாள் இரவு டிசைன் பண்ணுவாள். ஏதோ ஒன்று வரைஞ்சி கிஃப்டாக கொடுக்கணுன்னுவா. அதுதான் மிக உயர்ந்த கிஃப்டாக எனக்கு இருக்கும். அது இரவெல்லாம் அவள் உட்காந்து வரைகிறது பார்த்தா மணி 11 ஆயிருக்கும், தூங்க மாட்டாள். தனியாக ஒரு ரூமில் போய் கதவை சாத்தின்ட்டுருவா, வேறு யாரும் பார்க்கக்கூடாது தான். அப்போது மறுநாள் காத்தால் கொடுக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் நினைப்பேன், அப்போ ஒரு பாடல் எனக்கு மனதில் பதிவாகும். என்ன பாடல்னால், செல்ல குழந்தைகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை, செல்ல குழந்தைகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை. இந்த பாடல் எனக்கு அப்பப்போ நினைவில் வரும். ஏன்னா அவர்கள் அந்த சிறு பிள்ளைத்தனமாக இருந்தாலும் அவர்கள் பண்ணுவது பெரும் பெரிய விஷயம். இதெல்லாம் நான் சின்ன வயதில் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுக்கலையே, அதெல்லாம் நாம் செய்யாமல் தவறிட்டோமே என்று இப்பொழுது நினைக்க தோணுகிறது. அதனால் இப்போ பசங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் அபரிதமாக இருக்குது. அதை ஊக்குவிக்கணும், நம்மால் இயன்றதெல்லாம் சாதிக்க வைக்கணும். அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், அவர்கள் சாதனையை நாம் வாழ்த்துவோம், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் எந்த துறையில் ஈடுபடுகிறார்களோ அத்துறையில் மேல்நிலைக்கு வர நம்ம எல்லாம் துணையாக இருக்கணும். கடவுள் அருள்புரிய வேண்டும். நன்றி, வணக்கம். இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். Catalog issued by Shyam sir for students. Good evening all. I just don't want to waste your time. I am from Desin Academy. I have 2 branches, one in OMR, the other one in Talambur. So last week we too had our exhibition, and there were around 25 students, around 48 pictures we did. So if you could go and search in the YouTube of Desin, you could also find what all paintings we have done. And I appreciate all the parents over here. So as you being the pillar for the children,
we all are helping, we are all the gurus who can guide the child unless the parents are not helping come forward to bring the child to bring their passion. Thank you. ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்து விட்டு பிள்ளைங்களும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பசங்க சொல்லவே வேண்டாம், என்ன மாதிரி இல்லையா? நாளைக்கு எங்கள் மாஸ்டர் வந்து என்னை பற்றி சொல்லுவார். இப்போ நான் அவ்வளோவா சொல்ல முடியாது, என்னை பற்றி எங்கள் மாஸ்டர் தான் சொல்லணும். என் ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் பேச முடியும். நாளைக்கு எங்கள் மாஸ்டர்கிட்ட நீங்கள் என்னென்ன கேட்கலாமோ எங்களை பற்றி எல்லாம் கேட்கலாம். இப்போ ஒரு சில வார்த்தைகள் யாராவது பேசணும் விருப்பப்படுறவங்க பேசலாம். அவங்களோட ஒப்பீனியன்ஸ் இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணலாம், இல்லை இன்னும் உங்களுக்கு என்ன பேசணும், ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும்னு தோணுச்சுன்னா பேசலாம். நான் மிருத்லாவோட பேரண்ட்டு, மிருத்லா ஏ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியலாக எல்லா பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எங்களுக்குமே கொஞ்சம் ப்ரவுட் மூமெண்ட் தான், சின்ன ப்ரவுட் மூமெண்ட் தான் இது. அண்டு எனக்கு தெரிஞ்சு நானும் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன். ஸோ ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்தோட முன் வடிவம் தான் ஆர்ட்லேருந்து தான் எழுத்தோட வடிவமே வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு ஒரு விஷயத்தை ரெப்ரசன்டேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராயிங் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் ட்ராயிங் கிளாஸ் என்னோட கிட்ட நான் சேர்த்து விட்டேன். ஸோ இப்போது அவளோட தம்பிக்கு கூட ஒரு ட்ராயிங் ரெப்ரசன்டேட் பண்ணி ஒரு அவளோட தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறேன் இந்த ட்ராயிங் கிளாஸ் மூலமா. ஸோ அதுக்கு இந்த டிசைன் அகாடமிக்கு தேங்க்ஸ் மேம். ஸோ ஷீ இஸ் கெட்டிங் குட். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் நான். அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்குள்ளே இருக்கிற தாட்ஸை ஒரு ட்ராயிங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷீ இஸ் டூயிங் குட். அதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மேம். கீப் டூயிங் திஸ். ஃபர்ஸ்ட் மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அவள் வந்து 4 இயர்ஸ்லேருந்து அவள் கற்றுக்கிட்டு இருக்கா. இட்ஸ் பீன் லாங் ஜேர்னி, பட் இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எவ்ரி பேரண்ட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் யூ ஆல். இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் இங்கே உள்ள ட்ராயிங்கை பார்க்கும்போது இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிங். இந்த அளவுக்கு அவங்க ட்ராயிங் பண்ணுவாங்களான்ட்டு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் when I see her drawing, it's really impressing and she has to continue this. And I ask all your parents to request, don't drop this forever. அவங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க unless until they complete and they go through this life. It is not only the studies now. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் they are encouraging with the different. அந்த முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெறும் படிப்பு தான் இருப்போம். So now study is not only one thing which encourages the students. We have to give them a lot of benefits which to be benefited, not only drawing, other activities அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா we can give them the little bit of encouragement, then they will carry over. இப்போ உள்ள காலத்தில் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும், the students can take over anything. அப்போ நம்ம இன்ஃபர்மேஷனும் கொடுத்து என்ன பண்ணணுங்கிற சொல்லணும். இப்போ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இன்டர்நெட் நிறையா வழி இருக்குது. பட் we have to encourage the parents. அவ்வளோ. தேங்க்ஸ் ஃபார் ஆல். நான் ஸ்ரீ சஞ்சனாவோட மாமா. நான் வந்து ஆக்சுவலாக வீடு ஒரு ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ணுறதுக்காக இங்கே வந்தப்போ என்னோட மைத்தினோட பொண்ணு இந்த இன்விடேஷன் எங்களுக்கு முதல்ல கொடுத்து நீங்கள் வந்தாலே ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் முதல்ல இன்விடேஷன் கொடுத்தா. அத்தை நீங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் இங்கே பேச வர சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வர மாட்டேட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அவளோட ஆர்ட்டை பார்க்கும்போது. இந்த ஒரு சின்ன வயசில் இப்போ தான் 3வது படிக்கிறா. அந்த ஆர்ட்டை பார்க்கும்போது இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி அகாடமிஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் இந்த எஜுகேஷன் அவங்களோட படைப்பு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் இது மாதிரி பார்த்தோன்னா உற்றார் உறவினர் அவங்க மட்டும்தான் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குது இப்படின்னு சொல்கிறத விட இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மற்ற குழந்தைங்க பண்ணுறதையும் மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் சேர்ந்து பார்த்து ரசித்து, ஓகே இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கா, சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குமா, இன்னும் மற்றவங்களோட சக ஓவியர்களோட படைப்பையும் பார்த்து அவங்க நம்ம என்ன இன்கல்கேட் பண்ணலாம், நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கும் அவங்களுக்கு வரும். அதனால் இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அகாடமிக்கும் அவங்க இந்த குழந்தைங்களை இப்படி வரைய வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான். இந்த ஒரு சின்ன பசங்க இப்படி வரைகிறாங்களேங்கிறது பார்க்குற இவ்வளோ சின்ன பசங்க இப்படி ஒரு ஆர்ட்டா அப்படின்னு ஒரு வியத்தகும் விஷயந்தான் இது. இந்த பொறுமையோடு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த அகாடமிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சஞ்சனாவுக்கும் நன்றி, எங்களுக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்து வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் சொல்கிற மாதிரி
இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாத்தா பாட்டிகள்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சூழ்நிலையில் ஐ வாண்ட் டு சே ஒன் சேயிங், பிறந்தோர்கள் எல்லோரும் பிறந்தோர் இல்லை, பெரும் செயல்கள் புரிந்தோரே பிறந்தோர் ஆவர். இறந்தோர்கள் எல்லோரும் இறந்தோர் இல்லை, இழி செயல்கள் புரிந்தோரே இறந்தோர் ஆவர். இரவாமை பெற வேண்டில் மானம் தன்னை இழவாமை தழுவுகின்ற செயல் புரிந்தே அறவழியில் வாழ்வோம் வாரீர் என்ற வரிகள் எனக்கு நினைப்பு வருகிறது. இந்த டிசைன் அகாடமி இந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி இதை வந்து ஃபோக்கஸ் கொண்டு வர்றதுக்கு நிச்சயமாக இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ குழந்தைங்க இதிலேருந்து கற்றுக்குறாங்க. அட் த சேம் டைம் இதை வந்து விட்டுடாமல் மேலும் மேலும் கொண்டு போகிறது பேரண்ட்ஸ் கையிலையும் அவங்களுடைய சொந்தங்கள் உறவினர்கள் கையிலையும் தான் இருக்குது. இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி எல்லோரும் ஊக்குவித்து அவர்களுடைய திறமையை கண்டுபிடித்து அவர்களை மென்மேலும் வளர எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. And on behalf of students of Destiny Academy Peringalathur, I extend a hearty vote of thanks to our special guests Mr. Shyamji and Mr. Narayan sir, who have spared their time for being here and adore this occasion. You being here made this even more vibrant and special for us. Hope you love the children's art exhibit. Thank you for every moment you took to appreciate our children's art. I would also take this opportunity to wish you the very best for all your present and future endeavors, and that your hard work and dedication paves way to all the beautiful things that life can offer to you. Hearty best wishes to you, and thank you once again, sir. Thank you. A small gift from our side, Shyam sir. अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे